கம்பியில் நாசில் செட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பாருங்கள், நூல் கட்டி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தெரியுது இல்லையா? இது வந்து பைப் மூலயமா வந்து அருமையாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஹாட் சாயில் ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து சோள பயிர்களுக்கு இடையில வந்து உரத்தை அப்ளை பண்ணிட்டே போகிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினை பாருங்கள். அருமையாக வந்து கரும்பு நடவு செய்யறதுக்கு தேவையான பார் எடுத்துகிட்டு அதே மாதிரி கரும்பையும் நடவு செஞ்சுட்டு போகுது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. முழு கரும்பையும் வந்து கட் பண்ணி நடவு பண்ணுறாங்க. வீடியோவில் பாருங்கள், அறுவடைக்கு அப்புறம் அந்த நெல்லை வந்து பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவர் வச்சுருக்க இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு அருமையாக வந்து நம்ம மூட்டையில் பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு கீழே இந்த பழத்தை அருமையாக வந்து இந்த மிஷின் மூலயமா வந்து வாரிடலாம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெரி யூஸ்ஃபுல் மிஷினுங்க இது. இந்த வீடியோவில் பாருங்கள், அறுவடைக்கு அப்புறம் இருக்கிற வைக்க போகிற அருமையாக வந்து இந்த மிஷினில் பேக் பண்ணி அருமையாக நூல் கட்டி அருமையாக வெளியே தள்ளுது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு. இந்த வீடியோவில் பாருங்கள், பொட்டேட்டோ ஹார்வெஸ்டர் மிஷினுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த உருளைக்கிழங்க அருமையாக வந்து இந்த பேக்கில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சீட் சோயிங் மிஷினுங்க. இந்த சீட் சோயிங் மிஷினை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விதைகளை நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிக ஆழம் போகாமல் அருமையாக வந்து விதைக்கலாம். இந்த வீடியோவில் பாருங்கள், ஹைட்ராலிக் கலப்பையை வச்சு ஒரு எவ்வளோ அருமையாக வந்து ஏர் ஓட்டுறாரு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. பாருங்கள், இந்த பேக்கை வந்து முதுகில் மாட்டிக்கிட்டால் போதும், அருமையாக வந்து ஃபெர்டிலைசரை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அருமையாக வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு. நம்ம எல்லாரும் வந்து விவசாயம் பண்ணும்போது அறுவடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர் ஓட்டுறதுக்கு தனியாக ஒரு டைம் பார்ப்போங்க. ஆனால் இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும், நம்ம அருமையாக வந்து அறுவடையை முன்னாடி பண்ணிக்கிட்டே போயிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டிகிட்டே வராங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினோட ஒர்க்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், பழுத்த வாழைப்பழத்தை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அருமையாக வந்து இறக்கிறதுக்கு சூப்பராக வந்து மெதுவாக கட் பண்ணி அருமையாக எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு. நம்ம கையால் உரத்தை அப்ளை பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் அருமையாக வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், யூரியாவை நம்ம தண்ணியில் கரைச்சி விடுறதுக்கு நம்ம பழைய வாட்டர் கேன் இருந்தால் போதுங்க. அருமையாக வந்து இதுலேயே யூரியாவை கொட்டி நம்ம கரைச்சி விடலாம். சூப்பராக இருங்க இந்த ஒரு ஐடியா. ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ் ஓரத்தில் தேவையில்லா புல்லெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட்டர் மிஷினை யூஸ் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணுது பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஹைட்ராலிக் ரோட்டேட்டரை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து மணலை ஏர் உழுவுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நைஸாக ஆக்கிடுதுங்க மணலை. என்ன ஒரு அருமையான யோசனை பாருங்கள். ட்ரென்ச்சிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ அருமையாக வந்து மல்ச்சிங் ஷீட் இடையிலே வந்து அருமையாக ஊற்றுறாங்க. சூப்பராக இருக்குங்க இவங்க டெக்னிக்கு. வீடியோவில் பாருங்கள், மரத்துலேருந்து கீழே விழுந்த பழங்களை எடுக்கிறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அருமையாக வந்து ப்ளூபெரியை கீழே விழுந்தது எல்லாத்தையுமே வந்து அருமையாக இதை வந்து எடுக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினு. ஒரு மிஷினை வச்சு நீங்கள் அருமையாக வந்து களையும் கொத்திக்கலாம், மண் அணைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மண் அணைக்க யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு. வீடியோவில் பாருங்கள், பைக்கில் கலப்பையை செட் பண்ணி இவர் எவ்வளோ அருமையாக வந்து ஏர் ஓட்டுறாரு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இவரோட யோசனை. இந்த வீடியோவில் பாருங்கள், விவசாயத்தில் எவ்வளோ எளிமையான முறையில் நம்ம வேலையை செய்யலான்றதுக்கு இது ஒரு உதாரணங்க. பாருங்கள், சைக்கிள் மாதிரி டைப்பில் அருமையாக வந்து உரத்தை அப்ளை பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த எக்யூப்மெண்ட்டை எவ்வளோ அருமையாக வந்து மாட்டை பயன்படுத்தி இந்த கிராஸ் கட்டர் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த எக்யூப்மெண்ட்டு. செடியை நடவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து செடியை நடவு பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் நல்லா கிடைக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து அறுவடையான நெல்லை இந்த வேக்யூம் ப்ரெஷர் மூலயமாவே வந்து இந்த வண்டியில் வந்து ஃபில் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினோட ஒர்க்கு. வீடியோவில் பாருங்கள், எவ்வளோ அட்வான்ஸான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள். இந்த வண்டியிலே வந்து அருமையாக வந்து மிஸ்ட் ப்ளவர் ஸ்ப்ரேரை வச்சு திராட்சை கொடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த மிஷின். இந்த வீடியோவில் பாருங்கள், நெல் நடவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷினை எங்கேயா பார்த்துட்டீங்களா? எவ்வளோ அருமையாக வந்து 4 ஸ்ட்ரோக் என்ஜின் வச்ச ஒரு பேடி டிரான்ஸ்ஃபார்மர் மிஷினு எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுது பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஓல்டு இரிகேஷன் மெத்தடுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து காலையை பயன்படுத்தி வந்து எவ்வளோ தண்ணி இறைக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், ட்ரிப் இரிகேஷன் பண்ணுற பைப்லேயே வந்து நம்ம தெளிப்பு நீர் பாசனம் பண்ண முடியும். இந்த ஒரு பென்சில் மாதிரி இருக்கிற இந்த டைப்பை வந்து வாங்கிட்டோன்னா போதும், நம்ம அருமையாக வந்து தெளிப்பு நீர் பாசனமும் இதிலே பண்ணிக்கலாம். வீடியோவில் பாருங்கள், மாட்டுக்கு தேவையான சோளக்கட்டையை எவ்வளோ அருமையாக வந்து பவுடராக்கி இந்த மிஷின்லேருந்து பவுடராக்கி தராது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினோட ஒர்க்கு. வீடியோவில் பாருங்கள், நெல் பயிரை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா வந்து நெல் கதிரை அறுத்து இந்த மிஷினில் விட்டால் போதும், அருமையாக வந்து நெல்மணிகளை தனியாக எடுத்து கொடுக்குதுங்க.
வீடியோவில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு புல்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மண்ணை எவ்வளோ அருமையாக வந்து மூடுது பாருங்கள். இந்த மிஷினை வச்சு சூப்பராக இருக்குங்க இந்த ரொட்டவேட்டர் மிஷினு. வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்கள். ஸ்ப்ரிங்க்லர் வீடியோவில் பாருங்கள், ரொட்டேட்டபிள் டைப்பு வாட்டர் பைப்புங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு மோட்டர் செட் பண்ணி சூப்பராக வந்து ரொட்டேட் பண்ணியே வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு. வீடியோவில் பாருங்கள், இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம அருமையாக வந்து களை கொத்தலாங்க. பாருங்கள், இந்த சைக்கிள் டைப்பில் இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம நல்லா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மினி பவர் வீடர் தாங்க. பாருங்கள், இந்த பவர் வீடர் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது பாருங்கள். இந்த மாதிரியான பவர் வீடர் உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோவில் லிங்க் வரும். வேர்க்கடலையை பிடுங்கிறதுக்கு ஆள் வரலாம் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும், நம்ம அருமையாக வந்து வேர்க்கடலையை அறுவடை பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மிஷினோட ஒர்க்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த கொக்கி கலப்பை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து சுகர் கேனை நடவு நட்டு போகிறாங்க பாருங்கள். சூப்பர் ஐடியாங்க இது. வீடியோவில் பாருங்கள், நம்ம பொதுவாக வந்து சாக்கு மூட்டையில் நெல்லி கொட்டும் போது அது வந்து மடங்கிட்டே இருக்கும். அந்த மடங்காமல் இருக்கிறதுக்காகவே வந்து இந்த ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட். வீடியோவில் பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு மாடிஃபிகேஷன் பாருங்கள். சூப்பராக வந்து நாட்ஸில் செட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த ஒர்க்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், மைஸ் ஹார்வெஸ்டர் மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மக்காச்சோளத்தை இந்த மிஷினை வச்சு அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இதோட ஒர்க்கு. ஒரு மிஷினை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து நெல் மணிகளையும் எடுத்துடலாம். அதே மாதிரி வந்து அந்த சோள கத்தைகளையும் வந்து கத்தை கட்டி எவ்வளோ அருமையாக வந்து போடுது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கரும்பு அறுவடை பண்ணுற மிஷினுங்க. பாருங்கள், அறுவடை பண்ணும்போதே வந்து சக்கை தனியாகவும் அந்த கரும்பு புல் தனியாகவும் வந்து பாக்ஸில் கொட்டுதுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினோட ஒர்க்கு. வீட்டு தோட்டம், கார்டனு இந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட்டபிள் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லரை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சிட முடியும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணுது இந்த மிஷினை. நாற்று நடவு பண்ணுறதுக்கு மிஷினை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், விதையை நடவு பண்ணுறதுக்கும் ஒரு மிஷின் வந்துருக்கு பாருங்கள். அருமையாக வந்து வேர்க்கடலை விதைகளை இவர் வந்து மண்ணில் ஊன்றாரு. சூப்பராக இருக்குங்க இந்த எக்யூப்மெண்ட்டு. நீங்கள் பார்க்குறது மேலே இருக்கிற கிராஸை மட்டும் கட் பண்ணி அழகாக ஷேப் கொண்டு வர ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கார்டன்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ஒர்க்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், தென்னை மரத்தில் ஏறுறதுக்கு ஒரு எளிமையான ஒரு மிஷின் பாருங்கள். சூப்பராக வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி மரம் ஏறுறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு அருமையாக வந்து நம்ம மண்ணை பார் அணைச்சதும் இல்லாமல் மல்ச்சிங் ஷீட்டை அருமையாக அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக 2-in-1 யூஸ் ஆகுது பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு களை கொத்துற ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க. பாருங்கள், ஒரு சின்ன மம்டி மாதிரி இருக்கிற ஒரு ஷேப்பில் இருக்குது. சூப்பராக வந்து மண்ணை கிளறி விட்டு அருமையாக வந்து செடியோட வளர்ச்சிக்கு உதவுது. சூப்பராக இருக்குது இந்த எக்யூப்மெண்ட். வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஆனியன் ஹார்வெஸ்டர் மிஷினுங்க. இது வந்து 2-in-1 பர்பஸுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நடவு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பாருங்கள், டபுள் சைடு டிரான்ஸ்பிளான்ட் மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து செடிகளை நடவு பண்ணுறாங்க பாருங்கள். 2 பக்கமும் நடவு பண்ணுறாங்க. இதனால் வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். என்ன ஒரு யோசனை பாருங்கள், க்ளவுஸை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து ட்ரென்ச்சிங் பண்ணுறாங்க பாருங்கள். இது மூலயமா வந்து நமக்கு வாட்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாவும் ட்ரென்ச்சிங் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம எல்லாம் வந்து ட்ரம் சீட் மிஷினில் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணி பார்த்துருப்போம். இவர் பாருங்கள் எவ்வளோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பழைய டயரை யூஸ் பண்ணி அருமையாக வந்து ட்ரம் சீட் டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. சூப்பராக இருக்குங்க ஒரு டெக்னிக்கு.